முன்னணி ஹீரோயின்களுடன் நடித்ததால் தனக்கு முன்னணி ஹீரோ அந்தஸ்து கிடைக்கும் என்று நினைக்கும் சிவகார்த்திகேயன் மான் கராத்தே படத்தில் அன்சிகாவுடன் ஜோடி சேர்ந்தார். ஆரம்பத்தில் இதை யாருமே நம்பவில்லை. அன்சிகாவது சிவகார்த்திகேயனுடன் நடிப்பதாவது என்று சொன்னார்கள். ஆனால் அப்போதைய நிலவரப்படி அன்சிகாவின் மார்க்கெட் தள்ளாடி கொண்டிருந்ததால் அந்த படத்தில் நடிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டார். ஆக மான் கராத்தேயில் அன்சிகாவுடன் டூயட் பாடினார் சிவகார்த்திகேயன். படமும் வெற்றி பெற்றதால் இப்போது சிவகார்த்திகேயனுடன் நடிக்க முன்னணி நடிகைகளே தயார் நிலையில் உள்ளனர். இந்த நிலையில் தற்போது டானாவில் வருத்தப்படாத வாலிபர் சங்கம் படத்தில் தன்னுடன் நடித்த ஸ்ரீவித்யாவுடன் நடித்து வரும் அவர் அடுத்து ரஜினி முருகன் படத்தில் நடிக்கிறார். அப்படத்தில் ரஜினி ரசிகராக நடிக்கும் சிவகார்த்திகேயன் பல கெட்டப்களில் ரஜினி சாயலிலேயே தோன்றுகிறாராம். அதோடு மான் கராத்தேவில் அன்சிகாவுடன் நடித்தது போன்று அப்படத்தில் இன்னொரு முன்னணி நடிகையுடன் நடிக்க விரும்புகிறாராம் சிவகார்த்திகேயன். அது யார் என்றால் சமந்தா என்கிறார். தற்போது விஜயுடன் கத்தி, சூர்யாவுடன் அஞ்சான் படங்களில் நடித்துள்ள சமந்தா விக்ரமுடனும் பக் 10 என்றதுக்குள்ள படத்தில் நடித்து வருகிறார். இதை அடுத்து அவரை சிவகார்த்திகேயன் படத்துக்கு புக் பண்ண பேச்சுவார்த்தை நடக்கிறதாம். தற்போது சமந்தா சில தெலுங்கு படங்களில் பிஸியாக இருப்பதால் இன்னும் முடிவு செய்யவில்லையாம். இருப்பினும் அவரது பதில் சிவகார்த்திகேயனுக்கு சாதகமாக இருக்கும் என்கிறார்கள். For more videos, subscribe our Trends channel.